Hello everyone, welcome to Happy Mom Lifestyle. Hello friends, today நம்ம வடகரி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லிக்கு என்னதான் டிஃப்ரெண்ட் சட்னி சாம்பார் இருந்தாலும் இட்லிக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் இந்த வடகரி தான். இது சென்னையில் ரொம்ப ஃபேமஸ். இந்த வடகரி இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். ரொம்பவே டேஸ்டியான இந்த வடைக்கறி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வடையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் இதையும் ஆட் பண்ணி நம்ம இதை லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இது ஊற வச்ச கடலைப்பருப்பு. இந்த அளவுக்கு நீங்கள் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இதை நம்ம இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். வடை ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, லைட்டாக ப்ரௌன் ஆனாலே போதும், நம்ம எடுத்துடலாம். வெந்திருக்கணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும், நம்ம எடுத்துடலாம். நான் எடுத்த 1 கப் கடலை பருப்பில் 10 வடை வந்தது. இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த வடையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. கையில் 2 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த வடைக்கறி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கினா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா அப்படியே முழுசா போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வடைக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 2 பத்து தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே அதோட பாலையும் ஊற்றிக்கோங்க. இந்த தேங்காய் பால் தான் இந்த கிரேவிக்கே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்க வடையை ஆட் பண்ணிக்கலாம். வடையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வடைக்கறிக்கு எப்பவுமே நம்ம தண்ணி அதிகமாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த வடையை கொட்டும்போது அந்த வடை அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். ஸோ ரொம்ப கட்டியாயிடும் கிரேவி. ஸோ அதிகமாக தண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொத்தமல்லியும் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி என்கிட்ட இல்லாததால நான் ஆட் பண்ணலை. கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சென்னை ஸ்டைல் வடைக்கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.